மகாநதி சீரியல் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் மகாநதி சீரியல் ஆக்ட்ரஸான சுவாமிநாதன் தெலுங்குல ஆட்டோ விஜயசாந்தி அப்படின்ற ஒரு சீரியலில் கமிட் ஆயிருக்காரு. அது சம்மந்தப்பட்ட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோலாம் ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து மகாநதி சீரியல் இந்த வாரம் சண்டே 1 hour ஸ்பெஷலாக டெலிகாஸ்ட் பண்ணுறதா இருக்காங்க. அதில் கண்டிப்பாக பசுபதி மாற்ற மாதிரி நிவினை வச்சு ஒரு பிளான் விஜய் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட சீக்வல் சீன்ஸ் எல்லாம் தான் வரும். மேலும் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துற மாதிரி வெண்ணிலா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க வைஷாலி ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல தலையில கட்டோட இருக்க மாதிரியான ஒரு செல்ஃபி இமேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பசுபதி வெண்ணிலா இஷ்யூ எல்லாமே சண்டே எபிசோட்ல கம்ப்ளீட் ஆகிற மாதிரி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இப்படி மகாநதி சீரியல் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, சுவாமிநாதன் நடிப்புல புதுசா தெலுங்குல ஆட்டோ விஜயசாந்தி அப்படின்னு ஒரு ரீமேக் சீரியல்ல அவர் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. இந்த சீரியல் ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க வீரா சீரியலோட ரீமேக் தான். இதுல ஹீரோயினியா வர்ஷினி சுரேஷ் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி நீ நான் காதல் சீரியல்ல நடிச்சிருந்தாங்க. ஸோ 2 பேருமே பேர் பண்ணி நடிக்கிறதால நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு. மகாநதியில விஜய் காவேரி ஃபேன்ஸ் ஃபேமஸ் ஆன மாதிரி தெலுங்குல இப்போ இவங்க 2 பேரையுமே பேர் பண்ணி நிறைய ரீல்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல வர்ஷினி சுரேஷும் விஜய் கூட எடுத்துக்கிட்ட நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவை அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை பார்த்த வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே உங்க 2 பேரோட பேரை பார்க்கறதுக்கு பிரதர் சிஸ்டர் மாதிரி தான் இருக்கு. எப்பவுமே விஜய் காவேரி தான் பேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன் வாரே நடத்திட்டு இருக்காங்க. இதனால வர்ஷினி சுரேஷ் மேலே நிறைய நெகட்டிவ் கமெண்ட் சோசியல் மீடியாவில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி வர்ஷினி சுரேஷ் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜய் கூட ரொமான்டிக்காக க்ளோஸாக இருக்க மாதிரியான ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்ட மோசமாக பிஹேவ் பண்ணுறவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய சாபம் என்னவா இருக்கும்னா, அவங்கள போலவே கேரக்டர் இருக்கிற ஒருத்தர்கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுவாங்க அப்படின்னு சாபம் விடுற மாதிரி இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது வீக்கா ஃபேன்ஸ் எல்லாரும் தன்னை நெகட்டிவ் பண்ணுறதால அவங்களுக்கு அதே மாதிரி திரும்ப நடக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குற மாதிரி இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட் மூலமாக தன்னை பற்றி வந்த எல்லா நெகட்டிவ் கமெண்ட்க்கும் பதில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வர்ஷினி சுரேஷ் ஃபேன்ஸ் எல்லாமே இந்த போஸ்டர் ஷேர் பண்ணிட்டு வராங்க.